ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மேரேஜ் இன்விடேஷனை கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு முகமே சரியில்லை. ஒரு மாதிரி சோகமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவள் போனதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஏம்மா உனக்கு முகமே மாறிடுச்சு, நல்லா தானே இருந்தேன், என்ன ஆச்சு? இல்லைம்மா, அந்த பொண்ணெல்லாம் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எனக்கு தெரியும். அவங்க அம்மாலாம் என்னோட நம்ம பழைய வீட்டில் இருந்தப்போ ஃப்ரெண்டு தானே அவங்க அம்மாலாம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தான் அவங்க வீட்டில். அண்ணன் தான் மூத்தவன் நினைக்கிறேன். அண்ணனுக்கு தான் மேரேஜ் ஆகலை. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பண்ணுவாங்க அப்படி இருக்குது. அவங்க வீட்லலாம் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்க வீட்லேயே இந்த இப்போ மேரேஜெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் இன்னும் உனக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இருக்கா, அப்புறம் தம்பியோட லைஃப் இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இன்னுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோமேம்மா, அதாம்மா எனக்கு ஒரே கவலையாக இருக்குது அப்படின்னு ஒன்று. அதில் கவலைப்படுறதுக்கு என்னம்மா இருக்குது? எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களும் கிடைச்சிட போகிறது இல்லைல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் பீரியடில் நடக்கும். நம்மளோட படித்தவங்க எல்லாரும் ஒரே நிலமையில் இருக்காங்களா சொல்லு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பார்ப்பாங்க. திறமையாக இருந்தாலுமே சம்பளம் குறைவான வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. திறமையே இல்லைனா கூட நல்ல ஒரு வேலையில் நிறைய சம்பளத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்ப தான், என்னடா இது இவன் படிக்கவே மாட்டானே, இன்றைக்கி இந்த ஜாபில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அதை வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறியிருப்பாங்க. நீ பார்க்குறது கிடையாது. அவங்க சொந்தக்காரங்களையே முன்னாடி வசதியாக இருந்திருப்பாங்க. இப்போ அந்தளவுக்கு வசதி கம்மியாக இருப்பாங்க. முன்னாடி ரொம்ப வசதி கம்மியாக ரொம்ப ஏழ்மையில் இருந்திருப்பாங்க. இப்போ நல்லா பிள்ளைங்கள்லாம் போயிட்டு சம்பாதிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாரும்மா. அதனால் எல்லார் நிலமையும் ஒரே மாதிரி கிடையாது. அவளுக்கு இப்போ நான் கல்யாணம் நடக்குதுன்னா எனக்கு நெக்ஸ்ட் இயரில் நடக்க போகுது, இல்லை இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இயரில் நடக்க போகுது. நடக்காமல் இருக்க போகிறது கிடையாதுல்ல எதுவுமே. நடக்கும். ஆனால் அதுக்காக நாள் நம்ம சொல்ல முடியாது, இன்றைக்கி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்ல முடியாதுல்ல. அதுக்கான ஒரு டைம் வரப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் அது அமையும்பா. நீ அதை நினச்செல்லாம் கவலைப்படாத. நீ போய் எனக்கு ஆஃபீஸ்க்கு சமைக்கிற வேலையை பாருமா, மத்தியான ஷிஃப்ட்டில் இன்றைக்கி எனக்கு அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், அதாவது நைட் ஷிஃப்ட் மாதிரி தான். 1:00 அப்படி தான் முடியும். அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு லஞ்சுக்கு. மத்தியானம் சமைச்சிட்டு அப்புறம் டிஃபன் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கேப் பிக்கப் பண்ண வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் கொஞ்சம் கவலை இருந்துச்சு தான். அதாவது என்னடா இது, அம்மா இந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாயிட்டோமோ. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் தான் அவங்களும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் எதெல்லாம் முன்னாடி வந்த மாப்பிள்ளை எல்லாத்தையுமே நிறைய ரீசன் சொல்லி நம்ம வேண்டான்ட்டோம். இப்போ அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு எதுவும் சரியாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். சரி ஓகே, நம்ம பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அம்மாகிட்ட நம்ம கவலையை சொன்னோம்னா அவங்களும் ரொம்ப மனசளவில் ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நம்ம வெளியே காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் ஆஃபீஸில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, அடுத்த வாரத்துலேருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேணும், டீமாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். நைட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஷிஃப்ட் டைமிங் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி அந்த 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸுக்கு தேவையான சேலரி எல்லாமே அவங்களே கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 1 மந்த்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, சேலரி கொஞ்சம் கூட கிடைச்சா நம்மளுக்கும் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போக்கி ஒரு 25,000 வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னென்னா ஒரு 50,000 சம்பளம் அளவுக்கு நம்மளோட திறமையை நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசையாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் டீமில் எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனால் அந்த ஒரு மனோஜுங்கிற ஒரு பையன் மட்டும் என்கிட்ட நல்லாவே பேச மாட்டார். அவர் எப்படின்னா என்னோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது அவர் ஒரு 45,000 மேலே சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு வெளி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இப்போ ஒரு 1 இயராக தான் எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு, கம்பெனி நிறைய சர்வ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. அதனால் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் அவர் டக்குன்னு ஒரு 2-3 டேஸ்லேயே அதை கம்ப்ளீட் பண்ணி அதை இது பண்ணிடுவார். அந்த மாதிரியான ஒரு டேலண்டடான பர்சன் தான். ஆனால் டீமில் எல்லாருக்கிட்டையும் பேசுவார். ஆனால் என்கிட்ட மட்டும் அவர் பேசவே மாட்டார். ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருப்பார். நானே யோசிப்பேன், என்னடா எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பேசுகிறாதீங்க, நம்மக்கிட்ட மட்டும். நானும் நிறைய டைம் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக டவுட் கேட்குறதுக்கு போகிறப்போ அவர் சரியாகவே என்கிட்ட பேச மாட்டார். ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருப்பார். நானும் அதனால 2-3 தடவை பேசி பார்த்துட்டு, சரி அவருக்கு நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை, நம்ம எதுக்கு வீணா அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேசாமல் அமைதியாகவே தான் இருப்பேன். அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு நாள் வந்து அவரோட கேபினில் வந்து ஒரு டேபிளில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு சொல்லுவாள். நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் வந்து அப்போ வந்து மேனேஜர் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சரி ஓகே நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீ மட்டும் இங்கே இருந்துச்சு. சரின்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாரு. அதில் வந்து சந்தியா அப்படின்னு போட்டு மை லைஃப் அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது நம்ம பேர் தானே சந்தியா, வேறு யாரும் நம்ம ஆஃபீஸில் சந்தியாங்கிற நேமில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி நம்ம இப்போதைக்கு எதையும் காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அதை இருந்த இடத்துலையே வச்சுட்டு எனக்கு அது மன ரீதியாக ரொம்பவே வந்து ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. அதாவது இத்தனை நாளாக வந்து அவர் நம்மக்கிட்ட பேசுனதும் கிடையாது, நம்மளும் அவர்கிட்ட பேசுனதில்லை. ஆனால் வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் அப்படி எழுதி வச்சுருக்காரு. ஒரு வேளை வேறு யாராச்சும் இருக்குமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராவது இருக்குமா? பேருங்கிறது எல்லோரும் நிறைய பேர் ஒரே மாதிரி பேர் இருக்கும். அதனால நம்ம எதையும் வந்து சந்தேகப்பட முடியாது. இருந்தாலும் வந்து நமக்கு வந்து திடீர்னு வந்து அவர் நம்மள்ட்ட பேசாமல் இருக்கிறதுக்கும் மற்ற பொண்ணுங்கள்ட்ட பேசுகிறதுக்கும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே தான் நான் இருந்தேன். சரி பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி இப்போக்கி பேசிக்க வேணாம் யாருக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வச்சுட்டு ஃபைலை மட்டும் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன்.